திருச்சினாலே காவிரி தான், திருநெல்வேலினாலே அல்வா தான். ஊருக்கு போய் வித்துக்கிட்டு இருக்காங்க. திருநெல்வேலியில அல்வா, சாத்தூர்ல சேவு, கோயில்பேட்டில் கடலை மிட்டாயி, மதுரையில மல்லி, திண்டுக்கல்ல போட்டு, திருச்சியில காவிரி, மணப்பாறை முறுக்கு. இந்த விஜய் ஒரு கிறுக்குன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனா ஊருக்கு போய் இதுதான் ஃபேமஸ். பெரம்பூர்னாலே நமக்கு பாத்தீங்கன்னா சென்டிமெண்டா எப்பவுமே அம்மாவை வணங்கி தான் நம்ம ஆரம்பிக்கணும். அதெல்லாம் சரி. அதனால தான் எனக்கு உங்க அம்மா பெரம்பூர்ல இருக்காங்களா தெரியல எனக்கு. இல்ல பெரம்பூர்னாலே நமக்கு அம்மா பாசம் தான்ன்றாப்ல. ஏன் சென்டிமெண்டா போடுறாப்லையா? சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட். அத உங்க அம்மாட்ட போய் காட்டுங்க பாஸ். உங்க அம்மாட்ட போய் காசுங்க. பெத்த தாய் தனியா விட்டுட்டு, பெத்த தகப்பனையும் தனியா விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு இங்க வந்து சென்டிமெண்ட் பேசிருக்காப்ல. உங்க உடம்பு, என் உடம்பு தோலை அறுத்து அதுல செருப்பா செஞ்சு உங்களுக்கு போட்டு பாத காணிக்க பண்ணும். உன் முகர கட்டையை பார்த்தா அவ்வளவு நல்ல மாதிரி தெரியலையே. உடம்பு தோலை தச்சு செருப்பா போடணுமா? அதெல்லாம் தேவையில்லை. உடம்பு தோலை தச்சு செருப்பா போடணும்னா வேட்பாளரே பக்கத்துல சேர்க்க மாட்டாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுறாரு, வேட்பாளர் நிப்பாட்டி பேசுறாரு. ஐயா எடப்பாடி வேட்பாளர் நிப்பாட்டி பேசுறாரு. எங்க அண்ணன் சீமான் வேட்பாளரை பிடிச்சு என் தம்பி என் தங்கச்சின்னு உரிமையோட பேசுறாங்க. ஆனா வண்டிக்குள்ள வேட்பாளரை ஏத்த மாட்டாப்ல. ஊருக்கு போற இங்க வந்தாப்ல. திருச்சி கிழக்கு அவரு வேட்பாளர், திருநெல்வேலிக்கு போனாலும் வேட்பாளரை ஏத்தல. அங்க காரைக்குடிக்கு வந்தாப்புல வேட்பாளரை ஏத்தல. அவன் பார்த்தான், இவன் ஏத்த மாட்டான், நான் செலவு பண்ணிருக்கேன் விட்டு வந்தாலும் அவன் வண்டியில தாவிட்டான். அவன் ஒரு டாக்டருக்கு படிச்ச அணிலவன். அவன் தாவி பிடிச்சு மேல ஏறி போறான். ஒரு படிச்சவன் தானே அவன். படித்தவன ஒரு ஆஸ்திரேலியாவில் டாக்டருக்கு படிச்சவன இப்படி வண்டிக்குள்ள ஏறி போற கதவை திறந்து உள்ள அனுப்புன்னு சொல்ல கூட உனக்கு மனசாட்சி இல்லனா நீ எப்பேற்பட்ட மனித பிறகு. முதல்ல சாடிஸ்ட். அதாவது என்னன்னா ஒரு உயர்ந்த மனிதன். நான் யாரு? நான் தேவ தூதன், நான் பெரிய ஆளு. படத்துல பில்டப் கொடுக்குற மாதிரி அவர் வந்தாருன்னா அவரை மட்டும் வந்துட விட்டாத. அவன் சம்பவம் பண்றவன் இல்ல, சம்பவம் பண்றவன் ரெக்கார்ட் பண்றவன். அவனை பார்த்தா இடியே பயப்படும். அவனை பார்த்தா மின்னல் கூட ஒரு நிமிஷம் நிற்கும். அவனை பார்த்தா காட்டு யானை கூட கக்கா போயிடும். அவனை பார்த்தா புலி கூட புரண்டு படுக்கும். அவனை பார்த்தா சிங்கமே சீர்வது நிப்பாட்டிடும். அவனை பார்த்தா மான் கூட்டம் அப்படி போகும். அவனை பார்த்தா மயில் தோகை விரிக்கும். யாரா நீ? முதல்ல ராவண மகன்டா, ஒத்தையில் நிக்கிற யமன்டா. எவன் ராவண மகன்? ராவண மகன் ஒத்தையில் நின்ன யமன் யார் தெரியுமா? 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்டு சிங்களம், பாகிஸ்தான், ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஐரோப்பா, இந்தியா என்று 24 நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் தரைப்படை, கரைப்படை, வான்படை என்று உலகத்திலே கப்பல் படை கட்டி, கடும் புடைபடை கட்டி சண்டையிட்ட எங்கள் தலைவன் மேதகவி பிரபாகரன் ராவண மகன்.